என்கிட்டயே இவங்க இருந்திருந்தாங்களா நான் சந்தோஷமா இருப்பேன். என்னை விட்டுட்டு ஒரு ஊர்ல பாஸ்கரையும் பிஎம் மணியும் கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவங்க தான் இப்ப கட்ட பஞ்சாயத்து தலைவர். அவங்க அடிப்படையில தான் இப்ப இருக்கிறார். 30 வருஷமா அவங்க கூட தானே இருக்காங்க. ஆமா 30 வருஷம் வாழ்ந்ததான் சொல்றாமா. 30 வருஷம் என்கிட்ட இல்ல. அவங்க வந்து ஆல்ரெடி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. 4 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாமா. அவங்க வந்து உனக்கு அது புள்ள இருக்குது, எனக்கு அது கூட கிடையாது. எனக்கு வந்து யாரு சொன்னது 4 பேர் மேரேஜ் பண்ணிருக்காங்க? காட்ட சொல்லுங்க மேடம். இல்ல ஆமா புருஷன் உயிரோடு இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. போரூர் வந்துட்டாமா. போரூர்களை வந்துட்டு இன்னொருத்தர் ஆளு கூட செல்வன் இருந்துக்கிறாங்க. அவர் தான் முத புருஷன் நான் பார்த்தேன். அவர் தான் 2வது புருஷனை பார்த்தா. அவர் வந்து அவரு 3வது புருஷன், நான் 4, அவரு இந்த எத்திராஜ் 5வது புருஷன். இருக்கும்போது நான் மன்னிச்சு கூட நான் வந்து ஏத்துன்னு தான் இருந்தேன். இத்தனை வேலை நான் ஏத்துன்னு தான் நம்ம இருக்கேன். மன்னிச்சு அது தெரியல யாருன்னு அவருக்கு தான் தெரியும். நாங்களே போய் பிடிச்சோமா. யாருன்னு கேளுங்க. செய்யாருலமா. நானு எங்க மாமா எல்லாரும் நாங்க போய் பேசி. எப்படி தெரியும்? எங்க அத்தை வீட்டுல வாடகை தாம்மா வந்து. அப்ப வந்து ஒரே டைம்ல 2 பேரும் இல்லை. இவங்க இல்லைன்னா அப்புறம் அவங்க பேர் கிளாரன்ஸ். அப்புறம் கேட்ட இந்த மாதிரி இங்க வாடகை ஜூலியோடைய நடவடிக்கை சரியில்லை. இந்த மாதிரி ஒருத்தனோட வந்து தொடர்புல இருக்குது. நீ வேலைக்கு போனேன்னு அவங்க வந்து எங்க போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரே டைம் 2 பேர் இல்லை. 2 பேர் என்ன பண்ணு காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ஊர்ல அவங்க சொந்த பந்தம் எல்லாம் கேட்டா யாருமே இல்ல இல்ல. அப்ப நீங்க 2006 நினைக்கிறேன் மாமா. 2006 என்ன மேடம் இதெல்லாம்? ஏன் மேடம் கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் பேசிட்டு அந்த ஊர் தலைவரே அந்த ஊர் தலைவரே வந்து ஆமாப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இவங்க வந்து எங்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கினாங்க என்ன வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண சரி. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஏன் வாழ்ந்தீங்க? 20 வருஷம். ஏன் எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு வந்து இவங்க வந்து மிரட்டல கொடுக்குறாங்க. எனக்கு வந்து எனக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கோமதி வேணுமா, பிரியா வேணுமா? இல்ல எனக்கு யாரும் வேண்டாம்மா. இப்போ நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிற நேரத்துல நான் வந்து என் குடும்பத்தோட சந்தோஷமா சொந்த பந்தம் சந்தோஷமா இருக்கேன். எங்க அக்கா கிட்ட போய் திரும்ப நான் சேர்ந்தேன். நான் வந்து 30 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்திருக்கிறதா நம்ம பேருமா. 30 வருஷம் என் கூட வாழல. வாழ்ந்தோட பேரு வாழ்ந்தல. ஆனா நிறைய பேரோட இவங்க வந்து தொடர்பான். நான் இந்த ஆளு நான் வந்ததுன்னா எப்ப வந்திருப்பான். ஏன் நான் வரல? ஆமா நான் ஏன் வரல? நான் காரணம்னா யாருமே நான் வந்து அசிங்கப்படுத்த கூடாது. வேண்டாம். நான் எப்போ மேல ஃபைல் இத்தனை பேரோட தொடர்பு வச்சுக்கணும். அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க.